தவறான சிந்தை, தவறான செயல்கள், அந்த தவறான சிந்தைகளை கொண்டு வருகிற சாத்தானுடைய சதி திட்டம் சிலுவையில் அறையப்பட்டதை தவிர கட்டளைகள் அல்ல. ஆமென். கிறிஸ்துவின் உடையவர்கள் அப்படின்னா யாருமா? நம்ம தானே. கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். அப்ப கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இயேசு சிலுவையில் அறையப்படும் போது நமக்குள்ள இருந்த கெட்ட சுபாவங்களை சேர்த்து தான் சிலுவையில் அரைஞ்சார். அது உதாரணமாக மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது முழுகும் பொழுது பழைய மனுஷன் செத்து போகிறதையும் தண்ணியிலிருந்து உயிர் எழும்பும் பொழுது ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்டதையும் வேதம் சொல்லுகிறது. அப்போ மரித்து போனது எது? இயேசுவோடு கூட மரித்து போனது எது? நம்முடைய கெட்ட சுபாவங்கள், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், நம்முடைய உலக ஆசைகள், உலக ஆசா பாசங்கள், தேவையாதல்லாத இச்சைகள், தவறு செய்யக்கூடியதான தவறான எண்ணங்கள், தவறான பார்வை, தவறான சிந்தை, தவறான எண்ணம். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவனுக்கு விபச்சாரம் செய்தாயிற்றுனே சபை சொல்லிட்டாரு. ஆமென். அப்படிப்பட்ட இச்சையும் ஆசைகளும் உலக எண்ணங்களும் தான் சிலுவையில் அறையப்பட்டதை தவிர கட்டளைகள் சிலுவையில் அறையப்படவில்லை. ஆமென். மாம்சத்திலிருந்து வருகிற கெட்ட எண்ணங்கள், மாம்சத்திலிருந்து வருகிற கெட்ட சிந்தனைகள், உலக பிரகாரமான ஆசைகள், பண ஆசை, பொருள் ஆசை, இன்னும் சரீரத்தில் காணப்படுகிற, சரீரத்திலிருந்து தூண்டப்படுகிற தேவையில்லாத இச்சைகள். ஆமென். இவைகளை இயேசுவோடு கூட சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் இயேசுவோடு ஒரு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதுனா பாவ சுபாவம், கெட்ட சிந்தனைகள், ஆசாபாசங்கள், உலக பிரகாரமான இச்சைகள், பாவம் செய்ய தூண்டுகிறதான சரீரத்திலிருந்து வருகிற உணர்ச்சிகள், இவைகள் தான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டதை தவிர கட்டளைகள் சிலுவையில் அறையப்படவில்லை. இதே அநேகருக்கு தெரியவில்லைன்னு தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் அறையப்பட்டது கட்டளைகள் அல்ல, உலக பிரகாரமான ஆசை இச்சைகளும் சாத்தானுடைய எண்ணங்களும். ஆமென். 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். அப்போ அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகம் அப்படின்னா என்ன? உலகத்தினுடைய ஆசபாசங்கள். உலகத்தில் நான் பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய கோட்டீஸ்வரன் ஆகணும் அப்படி என்று சொல்லுகிற வீணான பெருமைகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசுவோடு கூட உலகம் எனக்கு சிலுவையில் அறையொன்றிருக்கிறது. உலகம் மீன்ஸ்னா உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய இச்சைகள். ஆமென். இப்படிப்பட்டவைகள் தான் பெருமைகள், நிறைய சொல்லலாம். இவைகள் தான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டதை தவிர கட்டளைகள் சிலுவையில் அறையப்படவில்லை. இது எத்தனை பேருக்கு நல்லா ஆழமாக புரியுது? இந்த சத்தியத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது கேட்டுருக்கிறீங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் சொன்னதில்லை, இனிமேல் சொல்லுவாங்களான்னு தெரியாது. கர்த்தர் எனக்கு சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன், கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவுள். இதுக்காக தான் பரிசுத்தமான ஓய்வு நாள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. தேவ சித்தத்தின்படி சனிக்கிழமை ஆராதனை செய்யணும் அப்படின்ற சத்தியங்களை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறேன். ஆவியானவர் வழிநடத்தும் பொழுது இயேசுவினுடைய கட்டளைகளை கடைபிடிக்கும்படி இந்த சிறு கூட்டத்தார் ஏறி கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிரியப்படுத்தும்படியாக அவர் பிரியப்படுத்தும்படியாக ஜனங்களா பிரித்தெடுத்து வச்சிருக்கிறார். இந்த நாள் சீக்கிரமாய் மாற்றப்படும். இந்த எல்லையில தேவ சித்தம் நிறைவேற்றப்படும். அதில் எத்தனை பேர் என் கூட இருப்பீங்கன்னு சொல்லி தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்போ அறையப்பட்டிருக்கிறது கட்டளைகள் அல்ல, உலக ஆசை இச்சைகள், உலக பிரகாரமான காரியங்கள், சாத்தானுடைய எண்ணங்கள், சாத்தானுடைய தொடர்த்தனங்கள், சாத்தானுடைய அதிகாரங்கள் தான் சிலுவையில் அறையப்பட்டதை தவிர கட்டளைகள் சிலுவையில் அறையப்படவில்லை. ஆமென். எனவே பிரியமானவர்களே, கட்டளைகள் சிலுவையில் அறையப்பட்டது என்று சொல்லுகிறது வீணான காரியமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா.
ஆனால் கட்டளைகள் சிலுவையில் அறையப்பட்டு விடுகிறது என்று சொல்லுகிறார்களே. இன்றைய காலகட்டத்தில் அந்தி கிறிஸ்துவின் வஞ்சனையினால் ஒரு சபையின் மூலமாக மற்ற சபைகளும் சேர்த்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. சபைகள் வஞ்சிக்கப்படுமா? ஏப்பா என்னப்பா சொல்கிற நீ? சபை பரிசுத்தமான சபைகள், பிராட்டஸ்டன்ட் சபைகள், பெந்தகோஸ்தே சபைகள் எல்லாமே ஒரு பரிசுத்தமான சபைகள் தானே. அது எப்படி சபைகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது, சபைகள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்குதுன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கட்டளைகளை பொய்யா சொல்லி வஞ்சகமான வார்த்தைகளை சொல்லி சரியான வழியில் நடக்க வேண்டிய பரிசுத்த சபைகளையும் பரிசுத்த ஜனங்களையும் இன்னைக்கு சாத்தான் மாற்றி வச்சுட்டான். தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்காம சாத்தானுடைய கட்டளைகளை கடைபிடிக்கும்படி மாற்றிட்டான். அப்போ பார்த்தினா இந்த முதல் நாள் ஆராதனை சாத்தானால் ஏற்படப்பட்ட ஆராதனை தான். கர்த்தரை தான் ஆராதிக்கிறோம், சத்தியத்தில் தான் நடக்கிறோம். ஆனால் இயேசு சொன்ன நாளில் ஆராதிக்கலை. உங்களுக்கு கல்யாண நாள் எப்போ வருது? செப்டம்பர் 1ஆம் தேதி நீ கல்யாண நாள் கொண்டாடாத, செப்டம்பர் 2ஆம் தேதி கொண்டாடினா நீ ஒத்துப்பியா? ஏமா உனக்கு பிறந்த நாள் எப்போ வருதியா? அக்டோபர் 28ஆம் தேதி பிறந்த நாள். நீ அக்டோபர் 28ஆம் தேதி கொண்டாடாத, ஒரு நாள் முன்னாடியே கொண்டாடினா நீ ஒத்துப்பியா? ஒத்துக்க மாட்டேங்களா? அப்போ ஏசப்பா பரிசுத்தமான ஓய்வு நாளை கடைபிடிக்க சொன்னார். அது வாரத்தோட 7ஆம் நாள். கேட்குறாங்க, எப்பா சனிக்கிழமையாக இருந்தா என்ன, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தா என்ன, அது 7ஆம் நாளாக இருந்தா என்ன, ஃபஸ்ட் நாளாக இருந்தா என்ன, எல்லாத்துலையும் 24 மணி நேரம் தானே. சொல்லுமா, கற்றுத்தானம்மா? எப்போ அது எந்த நாளாக என்னப்பா, எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தானே. அதில் என்ன ஒரு நாள் மாற்றி ஆராதனை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கேட்குறாங்க எல்லாரும். ஏசப்பா என்ன பண்ணாருன்னா, சனிக்கிழமையோட கழுத்தில் தாலி கட்டிக்கிறாரு. சனிக்கிழமையோட கழுத்தில் தாலி கட்டிக்கிறாரு. கட்டுத்தரமா? அப்போ சனிக்கிழமை நீ ஆராதனை பண்ணணுமா, தாலி கட்டாத ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை பண்ணணுமா? எனக்கு இன்னும் நல்லா புரியுற மாதிரி சொல்கிறேன். சகாய மேரிக்கு பிரான்சிஸ் ஜோஸ்வா என்கிற ஒரு மனுஷன் தாலி கட்டிக்கிறாரு. சகாய மேரி போலவே ஒன்று இருக்குது. அவன் தங்காசின்னு வச்சுப்போமா, சகாய மேரி போலவே ஒரு பொண்ணு இருக்குது. 2 பேரும் ஒன்றா நிற்கினா யார் சகாய மேரின்னு தெரியல. கரெக்டா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு. சகாய மேரியினுடைய கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறாரு. அப்போ மனைவி எதை வச்சு கண்டுபிடிப்பாரு? தாலியை வச்சு தான் கண்டுபிடிப்பாரு. அப்போ அந்த மனைவியோடு கூட தான் அவரோட வாழ்க்கையை நடத்தணும். கரெக்டா? சகாய மேரி மாதிரியே உருவத்தில் ஒன்றா இருக்குன்னு சொல்லிவிட்டு சகாய மேரி அந்த தங்காசி குடும்பம் நடத்த முடியுமா? அப்படி நடத்தினா தப்பாயிடும். அப்போது அந்த சகாய மேரி எது என்று கண்டுபிடித்து தேவனுடைய திட்டத்தின்படி செயலாற்றணும்னா தாலி கட்டிருக்கிறார் பாரு, அதுதான் கரெக்டான மனைவி. கரெக்டு தானே? அதுபோல் பரிசுத்தமான ஓய்வு நாளாகிய வாரத்தினுடைய 7ஆம் நாள் கழுத்தில் சனிக்கிழமையில் தேவன் தாலி கட்டியிருக்கிறாரு. அந்த நாள் நீ தொழுது கொள்ளாமல் எல்லாமே 24 மணி நேரம் தானேப்பா அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆராதனை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது தப்பா ரைட்டா? தப்பு தானம்மா? ரைட். இது ஜனங்களுக்கு, இது பரிசுத்தவான்களுக்கு தெரியாதா? இது காலகாலமாக வருஷமாக 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் ஊழியம் செய்கிறாங்களா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த சத்தியத்தில் அவங்க படிச்சிருப்பாங்களா இல்லையா? அப்போ ஏன் இந்த சத்தியம், ஆழ்மான சத்தியம் அவங்களுக்கு புரிஞ்சு கரெக்டான வழி கொண்டு வரல? சிலர் கொண்டு வந்திருக்கிறாங்க. செவன்த் டே சர்ச்சின்னு சொல்லி ஆரம்பித்து சில சத்தியத்தின் மட்டும் நடக்கிறாங்க. கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். அப்போது இந்த கட்டளைகள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறாங்களே, அது எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம். கட்டளைகள் சிலுவையில் அறையப்பட்டுச்சுன்னா கண்ட தெய்வத்தை வணங்கிட்டு போகலாம், கண்ட சிலையை வணங்கிட்டு போகலாம், கண்ட நாள் தொழுது கொண்டு போகலாம். நான் அப்புறம் எதுக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது? நான் கேட்குற கேள்வி தப்பா ரைட்டா? மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட தேவனுடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கணும். ஏங்க நான் கட்டளைகள் எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணுமாப்பா? 1ஆம் கட்டளை இயேசு மட்டும் தான் வணங்குறோம், ரைட்டு. சிலை வழிபாடு செய்யாதுன்னு சொன்னார், நாங்கள் சிலை வழிபாடுலாம் செய்யலை. அதாவது மற்றவர்களை தேவனுடைய நாமத்தை வீடியில் வணங்காது இருப்பாயாகன்னு சொன்னார். நான் எந்த மனுஷனும் போய் சாமின்லாம் சொல்லலையே. நாங்கள் 3 கட்டளை கட்டதானே இருக்கிறோம். 4வது கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாகன்றாரு. உலகம் ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை தான் கருத்தில் தொழுது கொள்கிறாங்க, நானும் அதை தொழுது கொள்கிறேன். அப்புறம் நான் தப்பு செய்கிறேன், எல்லாமே கட்டதானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் தேவன் கொடுத்த பரிசுத்தமான ஓய்வு நாள் வேற. அதை விட்டுட்டு வேற ஒரு நாளில் தொழுது கொண்டோமானால் நாம் கர்த்தருடையவர்களா இல்லை யாருடையவர்கள் இருந்தால் நம்ம தான் நிர்ணயம் பண்ணி கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. அதாவது இன்றைய காலகட்டத்தில் அந்த கிறிஸ்துவோட வஞ்சனையினால ஒரு சபையின் மூலமாக மற்ற சபைகளும் வஞ்சிக்கப்பட்டுள்ளது. அதை சமயம் பார்த்து ஆமென் மாற்றி விட்டார்கள். பண ஆசை